வேண்டாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சிவன் கோயில்ல ஈஸ்வரனோட க்ஷேத்திரம், சிவக்ஷேத்திரத்துல எந்த தானம் குடுத்தாலும், எள் சாதம் தானம் குடுத்தாலும் வாங்கிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, சிவக்ஷேத்திரத்துல எந்த ஒரு விஷயமும் பவித்திரமாயிடும். தோஷ நிவர்த்தி தானா ஆயிடும் அப்படின்றது உண்மை. இது புராதான சிவன் கோயில்னா 100 யோஜனை தூரம் சிவக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கோயில்ல 1000 யோஜன தூரம். அந்த யோஜனை அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, அத்தன அந்த அடி நம்ம கணக்கு போடுறோம்ல, அந்த மாரி பழைய காலத்துல சொல்றது. அத்தன யோஜன தூரம் வந்து பார்த்தீங்கன்னா, சிவக்ஷேத்திரம் அப்படின்னு கணக்கிடுவாங்க. அந்த சிவக்ஷேத்திரத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அசுத்தம் பண்றதும் கூடாது. பெரிய பாவம். அப்ப அந்த சிவக்ஷேத்திரத்துல நம்ம குடுக்குறோம். நம்ம வெளிய வாங்கல அப்படின்னாலும்